ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியா செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஆட் டெக்ஸ்ட் லேயர் தொட்டு ஆட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த கிளிச்சின்னு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து மாற்றிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் கூட போட்டுக்கலாம். இல்லைனா நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அது ஃபாண்ட் ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சோடனே அந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ண மீடியா வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீடியா தொட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க அந்த பேக்ரவுண்ட் வந்து, ஏன்னா ரொம்ப பெருசாக போகும். ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் ப்ளஸ் ஐக்கன் தொட்டு ட்ரான்சிஷன் எஃபர்ட் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வர மாதிரி வந்து பண்ணோம். ஸோ அது வந்து 5ஆவதாக இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 0.5 செகண்ட்ஸ் இல்லைனா 1 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் சூப்பராகும். ஓகே, பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து பாதி வந்து கட் பண்ணிக்கலாம்னா ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது. பாதி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிருச்சு சிம்பிளாக. இப்போ வந்து பேக்ரவுண்ட் எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ அந்த டெக்ஸ்டையும் பேக்ரவுண்ட் ஃபோட்டோவையும் வந்து டெலிட் பண்ணிங்க. டெலிட் பண்ணிட்டு மீடியா தொட்டு புதுசாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சின்ன வீடியோனால. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இப்போ லேயர் தொட்டு மீடியா தொட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து ஃபுல் கொடுத்துட்டு பிளெண்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அப்படின்னா தான் வந்து கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் பிளாக் கலர் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு. ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கு. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இப்போ வந்து பாதி கட் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அந்த முடிஞ்சிச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இதே பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங்கில். இதே மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டாக எல்லா டெக்ஸ்ட் அனிமேஷனுக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2வது டெக்ஸ்ட் அனிமேஷன் இதில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த அதே பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லேயர் தொட்டு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நண்பா. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக வச்சுருங்க. சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஃபர்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லேயரை தொட்டு எஃபெக்ட்ஸும் தொட்டுக்கோங்க. தொட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிஞ்ச் அண்ட் பல்ஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து பல்ஜ் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணக்கப்புறம் கீ அனிமேஷன் வந்து கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பல்ஜ் எஃபெக்ட்டு கரெக்டாக வந்து சென்டரில் அட்டாச் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ அனிமேஷன் தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 2.50 மில்லி செகண்டில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ரைட் சைட்லேருந்து நவுத்திட்டு வர மாதிரி அனிமேஷன் வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கிற மாதிரி சென்டர்லேருந்து அப்படியே ரைட் சைடு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக இருக்குது. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த லேயரை தொட்டு டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் தொட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் தொட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நியான் அவுட்லைன். இந்த எஃபெக்ட் வந்து மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீ வேறு எதுவுமே பண்ணதால செட்டிங்ஸில் போய்ட்டு பிரைட்னஸ் வந்து கூட்டிக்கோங்க, 5 வச்சுக்கோங்க. எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டெக்ஸ்ட்டை பொறுத்து தான், கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டெக்ஸ்ட்டாக போகும், அதுக்கு தான். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த 4மே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராகுது. இப்போ வந்து கலரை மட்டும் மாற்றிக்கோங்க, ஏன்னா ஒயிட் கலர்னால கொஞ்சம் கேவலமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நண்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பண்ணி காமிக்கிற பாருங்கள், சூப்பராகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க நண்பா. அவ்வளோதான், செகண்ட் அனிமேஷன் ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து தேர்ட் அனிமேஷன் பார்க்கலாம். இந்த தேர்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக்கிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணணும் நண்பா. உங்களுக்கு பிடிச்ச வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் சின்ன மைன்யூட்டான கேப் இருக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஸ்மூத் எஸ் பக்கத்தால் எம்முக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கிட்டு இமேஜ் வந்து அல்ட்ராவில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கைன்மாஸ்டருக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டருக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லேயர் தொட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் லேப்பில் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க நண்பா. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டராக வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக வச்சாச்சு. சென்டராக வச்சுட்டு இன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா பாப் கொடுத்துக்கோங்க, 0.5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் அவுட் அனிமேஷன் கொடுத்துட்டு ஸ்னாப் பாப் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், ஸோ அதை கொடுத்துக்கோங்க நண்பா, 0.5 செகண்ட்ஸ் அதை வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்டில் வந்து 6 லெட்டர் இருக்குது. இந்த 6 லெட்டருக்கான டூப்ளிகேட் வந்து கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 6 டூப்ளிகேட் வேணும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கீழே காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா 6 டூப்ளிகேட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்து வந்து நம்ம வந்து க்ராப் பண்ணோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக வந்து எஸ்ஸுனா எஸ்ஸுக்கு நடுவில் கரெக்டாக க்ராப் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து நீங்களும் க்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ராப் பண்ணியாச்சு. க்ராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு லைட்டாக மைன்யூட்டாக வந்து தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி வந்து தள்ளி வைக்கிறேன்னா கரெக்டாக அந்த இமேஜ் ஐக்கான் மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். அது கரெக்டாக எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எண்டிங் பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக நவுத்துறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நவுத்திக்கோங்க நண்பா. அப்படியே பாருங்கள், கரெக்டாக அந்த சின்ன இமேஜ் ஐக்கானாட்டு இருக்கும். ஸோ அந்த பார்டரில் கரெக்டாக வந்து நவுத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்டிங்க்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நவுத்திக்கோங்க நண்பா. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக ஒவ்வொன்றா ஒவ்வொரு லெட்டராக தனித்தனியாக வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வேகமாக எழுத்து வந்து வர மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா வீடியோ சீக்கிரம் முடியணுக்காண்டி. ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடக்கூடாது, அதனால தான் நண்பா. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராஜெக்டை. ஓகே, அவ்வளோதான். 4th அனிமேஷன். இந்த 4th டெக்ஸ்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரான டெக்ஸ்ட் அனிமேஷன் சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வந்து அதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் லேயர் தொட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட்டு அதே மாதிரி தான், உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நான் வந்து கோ போல்டு அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சென்டராக வச்சுக்கோங்க. சென்டராக வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் தொட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ரீடர். இந்த எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து தொட்டுக்கோங்க நண்பா. செட்டிங்ஸை தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த எழுத்துக்கு ஸ்டார்டிங் எழுத்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக மறையிற மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு. இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14 வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கரெக்டாக அந்த எழுத்து வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி, மறைஞ்சிருந்து வர மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க நண்பா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக இருக்குது. ஓகே, நான் வந்து 14 வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பொறுத்த அளவுக்கு தான் நண்பா. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே சின்னதுலேருந்து அப்படியே லைட்டாக பெருசாக ஆகிற மாதிரி. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக சின்னதாக மைன்யூட்டான இது தான். ஓகே, பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவ்வளோதான் நண்பா, எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க.
ஓகே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும். அது பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு மீடியா தொட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்டு தான் அது வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அது வந்து டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டு தான் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர்லே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க நண்பா. ஏன்னா வந்து சின்ன டெக்ஸ்ட் தான். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து லேயர் தொட்டு மீடியா தொட்டு ஆட் பண்ணிக்கோங்க நண்பா. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைசியாக டெக்ஸ்ட்டுக்கு வந்து வச்சுக்கலாம். ஓகே அவ்வளோ வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் தொட்டு ஓவர்லே கொடுத்துக்கோங்க நண்பா. பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறக்கும் சூப்பராக இருக்கும். அந்த இது எஃபெக்ட்டுக்கு அனிமேஷனுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்லேவே கொடுங்க. ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராக் ஸ்டார் இன்ட்ரோ மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ 5th அனிமேஷனுக்கு போயிடலாம். இந்த கடைசி அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லேயர் தொட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நண்பா உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டோட லிங்க் வந்து வேணும்னா சொல்லுங்கள். இல்லைனா வந்து தனி வீடியோவை கூட போடுறேன் எப்படி வந்து ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக சென்டரில் வச்சுக்கலாம். இந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகலை. வேறு ஃபாண்ட்டை வந்து மாற்றிக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சின்னது பண்ணி அப்படியே சென்டரில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் தொட்டு எஃபெக்ட்ஸ் தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா குயிக் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அது ஃபேக்டர் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் தொட்டிங்கன்னா ஃபேக்டர்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து 214 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாறும். அது வந்து கரெக்டாக உங்களுக்கு கடைசியில் வந்து புரியும் எப்படி வைக்கிறதுன்னு. ஓகே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 214 வச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எனேபிள் மூவ்மெண்ட் வந்து 0ல் வச்சுருங்க. ஓகே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இப்போ வந்து கீ அனிமேஷன் தொட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து அப்படியே ரைட் சைடு போகிற மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா எந்த கீ அனிமேஷனுக்கு பண்ணோம் எந்த அனிமேஷனுக்கு வந்து டெக்ஸ்ட் அனிமேஷனுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக சர்க்குலேட்டாக வருது. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருவோம். ஓகே இந்த எஃபர்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே லைட்டாக இறக்கி வச்சுக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இந்த டாட் வந்து தரல. இப்போ வந்து கொஞ்சம் இதையும் கீழே இறக்கி வச்சுக்குவோம். ஓகே அவ்வளோதான் நண்பா. பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. கடைசியில் லைட்டாக வருது இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஓகே அப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாதீங்க. நிஞ்சா லெட்டர் அந்த டெக்ஸ்ட் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் மட்டும் மாற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஓகே அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து டெலிட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. ஓகே டெலிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் வந்து கலர் மாற்றி அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல அது வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயரை தொட்டு அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலரில் அது வந்து திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போட்டு பிளெண்டிங்கை தொட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க நண்பா. ஓகே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கை தொட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் வந்து தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அப்படியே மேலே நவுத்திட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டும் சேச்சுரேஷனும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க நண்பா. அப்போனா வந்து டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியாது. இப்போ வந்து எப்படி தெரிய வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஒயிட் கலரை நிஞ்சா அந்த இது எழுதி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா அது மட்டும் லைட்டாக கொஞ்சம் முன்னாடி நவுத்தி வச்சுக்கோங்க, பின்னாடி நவுத்தி வச்சுக்கோங்க நண்பா. அப்படின்னா வந்து கொஞ்சம் தெரியும். ஓகே பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே பின்னாடி ஒட்டி வர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ தொட்டு அந்த ஸ்டார்டிங்கை மட்டும் கொஞ்சம் மறைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா 0.25 செகண்ட்ஸ் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அது தெரியாது ஸ்டார்டிங்கில். ஓகே இன்னும் கொஞ்சம் தள்ளணும்னு நினைக்கிறேன். இன்னும் லைட்டாக வந்து தள்ளிக்கலாம். இன்னும் வந்து ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஆரஞ்சு கலர் தெரியுது. பார்த்தீங்களா ஆரஞ்சு கலர் மட்டும் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி தான் நண்பா. இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நண்பா. அவ்வளோதான் அந்த டெக்ஸ்ட் அனிமேஷனு. ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம்.
ஓகே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நண்பா. இந்த 5 டெக்ஸ்ட் அனிமேஷனும் நான் உங்களுக்கு ஈஸியாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தா பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நண்பா. மறக்காம வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூடியூபராக இருந்தால் மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கும் உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம வந்து கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்ட் 2 என்ன மறக்காம வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே நண்பா, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நண்பா. பாய்.